ஐந்து கரத்தினை ஆணை முகந்தினை இந்தின் இளைம்பரை போல் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புண்டில் வைத்தனை ஓற்றுகின்றேன். உச்சிஷ்ட மகா கணபதியை நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி ஒரு பயனுள்ள டாபிக் நான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களோட பயனுள்ளதாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட வருகின்ற 6 மாதத்தில் எந்தெந்த ஸ்டாக் உயரும், அப்புறம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும், அப்புறம் திருப்பி எது உயரப்போகுது, இந்த படிநிலைகளில் எந்தெந்த ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். எந்தெந்த ஸ்டாக்கில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்ல போகிறேன். இதில் நான் செக்டார் வைஸ் பேச போகிறேன். அதனால் இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். யாருக்கு ஸ்டாக் ஒத்து வரும், ஒத்து வராது, அவங்க என்னென்ன செக்டார்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பார்த்துட்டு கூட இது வாங்க, இல்லை அதை பார்த்துட்டு திருப்பி மறக்காமல் அதை பார்த்துருங்க. ஒரு நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சில ராசிகள் பற்றி நான் பேசிடுறேன். ஏன்னா வருகின்ற காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சி பற்றி எழுதி வச்சுருக்கேன். அது ஒரு முன்னோட்டமாக ஒரு சில விஷயத்தை பேசிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன். இப்போ ரிஷபம், கன்னி, விருச்சகம், மகரம், இந்த ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக என்ன நடந்திருக்குன்னா இடமாற்றம். ஒரு இடமாற்றம், அதாவது வீடு மாற்றிருக்கலாம், தொழில் சார்ந்து பயணங்கள் செஞ்சுருக்கலாம். இது மாதிரி ஒரு இடமாற்றம் நடந்தது இல்லையா, அது கண்டிப்பாக நல்லதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு சிலருக்கு ஆவரேஜாக இருந்தால் அவங்க ஜாதக பலாபலம் வச்சு மாற்றக்கூடிய சாதகமாக இருக்குது. நான் இடமாற்றம்ங்கிறது நடந்திருக்குங்கிறது உறுதி. பட் இது நல்லதாக இருக்கா இல்லையாங்க அவங்க தசாபத்தி சார்ந்து வரும். நான் சொல்கிறது ராசி மற்றும் லக்னம் 2 பேர்த்துக்குமே சூட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இப்போ இந்த கன்னி ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா, இந்த இடம் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், சொத்து சம்மந்தப்பட்டது ஒரு அமைப்பு இருக்குது, அது பண்ணலாமா, அது சார்ந்த ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை நடக்கிற மாதிரி இருக்குது. கடைசி ஒரு 8 மாதத்தில் நடந்திருக்கும், இல்லை இன்னும் ஒரு மாதத்தோட நடக்கும். அதனால் அது சம்மந்தப்பட்டதில் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணுங்கள். ஆதாயமாக இருக்கக்கூடிய சாதக கூறுகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க நீர்நிலை, இந்த போர்வெல்லு, வாட்டர் தொட்டி, நீர்நிலை சம்மந்தப்பட்ட தொட்டி, பைப் சம்மந்தப்பட்டதில் ஒரு சின்ன இடர்பாடு வந்து சரியாக போயிருக்கும். அது சரி பண்ணிட்டுங்க பாருங்கள். இல்லை மாற்ற வேண்டிய நிலைமை வந்தால் கண்டிப்பாக மாற்றிக்கங்க. மகர ராசிக்காரங்க ஹெல்த் சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப், அதாவது கணவன் மனைவி வேலைக்கு போன இடத்துல பேச்சுவார்த்தைகள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். இல்லை அதனால் அடிக்கடி அதாவது பொதுவாக மகர ராசிக்காரங்க தான் எது மகர ராசி மகர லக்னம், அதாவது எது பண்ணால் ஒரு தெளிவு கிடைக்கணும் புரியாத காலகட்டமாக இருக்கும். எதை தின்னா ஒரு பித்தம் தெளியும் சொல்லுவாங்க இல்லையா, நல்லதுன்னு நினச்சி போவாங்க, ஒரு பிரச்சனை ஏற்படும், திருப்பி வேணான்னு வருவாங்க, ஆனால் பொருளாதாரத்துக்கு திருப்பி போகணும் அப்படின்னு சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரி ஒரு காங்கிரீட்டான ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கும். அதிலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாக ரிஷபம், கன்னி, விருச்சகம் மற்றும் மகரம், இந்த ராசிக்காரங்களை பற்றி இப்போ நான் பேசியிருக்கேன். மற்ற ராசிக்காரங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன். இவங்க இப்போ நான் சொன்ன ராசிக்காரங்களா ஹெல்த்து கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்க. இன்னொரு மாதத்துக்கு பொருளாதார ரீதியாக மேம்பட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதை கரெக்டாக பயன்படுத்திக்காங்க. சரி, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நம்ம அதை போவோம். நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நான் குறிப்பாக எழுதிட்டே வந்துட்டேன், ஏன்னா எந்த ஒரு பாயிண்ட்டும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ நான் சொல்ல போகும்போது 6 மாதம் நல்ல வளர்ச்சி அடைந்து கொஞ்சம் ஆவரேஜாக நின்று அடுத்த ஒரு 4-5 மாதம் திருப்பி க்ரோத் ஆகும். அப்போ ஃபைனான்ஷியல் இயர் இந்த மார்ச் டு மார்ச் எடுத்துக்காங்க. அது உங்களுக்கு புரிதலுக்கு ஏற்படுத்துறதுக்காக இந்த மார்ச் டு அடுத்த மார்ச் டேக்ஸ் செக்ஷன் எல்லாமே வரும் இல்லையா, அதுக்காக 1 இயர் ஃபண்டு மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் எதுனா டெலிகம்யூனிகேஷன். இதெல்லாம் க்ரோத் ஆக போகிற ஸ்டாக்கை பற்றி பேசுகிறேன். டெலிகம்யூனிகேஷன், மீடியா, மொபைல் செக்டாரு, எக்ஸ்போர்ட்டு, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, ஏவியேஷன், எஸ்பெஷலி ஏர்லைன்ஸ் சம்மந்தப்பட்ட செக்டார்ஸ்லாம் நல்ல க்ரோத்தில் வரும். பேங்கிங் மற்றும் எஃப்எம்ஜிசி மட்டும் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சில நேரத்தில் அதாவது அது ஒரு உறுதித்தன்மை இல்லாத மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியிருக்கு. ஒரு சில ஸ்டாக்ஸ் செக்டார் மட்டும், ஒரு சில பர்டிகுலர் ஸ்டாக் மட்டும் நல்ல ரேட்டுக்கு இருக்கும், மற்றதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு இருக்கும், அதில் கவனமாக இருங்க. அடுத்தது ஐடி சம்மந்தப்பட்டது ரொம்ப வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஒரு ரெவல்யூஷன்னே சொல்லலாம்.
திருப்பி ஒரு சராசரி மோர் தென் 30 to 40% growth கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதில் கரெக்டான இதை உங்களுக்கு நல்ல ஒரு கன்சல்டேஷன், ஏன்னா நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது இல்லையா, ஒரு அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட கருத்து மூலம் தான் நான் சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு ஆலோசனை யார் இன்னொருத்தர் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஐடி சம்மந்தப்பட்டது நல்லபடியாக இருக்குது. டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது ஆவரேஜாக இருக்குது. அடுத்தது ஃபுட்ஸ் அண்ட் கிரைன்ஸ், சாப்பாடு, கிரைன்ஸு, மில்க் ப்ராடக்டில் கொஞ்சம் கவனம் தேவை. ஃபாரின் சம்மந்தப்பட்ட அது கூல் ட்ரிங்க்ஸ் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் ஃபாரின் சம்மந்தப்பட்டதில் ஒரு ரெவல்யூஷன் பண்ணுறாங்க. அதனால் இந்தியன் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இந்தியன் பேஸ்டு கம்பெனிகளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மில்க் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டதில் எஸ்பெஷலி கொஞ்சம் கவனம் இருக்கணும். அடுத்தது நம்ம அதிக லாபம் கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பவர் செக்டார். அந்த பவரில் நியூக்ளியர் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, அப்புறம் பேட்ரி சம்மந்தப்பட்டது. பேட்ரியில் பார்த்திங்கன்னா லித்தியம் இது சார்ந்த பேட்ரி சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. அதனால் அதை கரெக்டாக பயன்படுத்தி இது பண்ணிக்காங்க. அப்புறம் இந்த கன் மெட்டல் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்ல க்ரோத் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பேஸ்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லபடியாக க்ரோத் இருக்குது, அது நல்லபடியாக இருக்கும். அப்புறம் ஹோம் டெக்கரேஷன் இது சம்மந்தப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வீட்டு மட்டும் அது பண்ணுறதுல கொஞ்சம் கவனம் தேவை. அப்போ கட்டடம் சார்ந்தது நல்லபடியாக இருக்குது. ஹோம் டெக்கரேஷனில் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. அடுத்த ஒரு நல்ல ரெவல்யூஷன் கொடுக்கறது எதுனா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், இன்சூரன்ஸ் பற்றி. ஸ்மால் ஸ்கேல் ஃபினான்சஸ், கவர்மெண்ட் ஃபினான்சஸ்லாம் நல்லபடியாக இருக்குது. அடுத்தது அக்ரிகல்ச்சரில் பார்த்திங்கன்னா சுகர் அது சம்மந்தப்பட்டதெல்லாம் சர்க்கரை சார்ந்த ப்ராடக்ட் இதெல்லாம் நல்லபடியாக இருக்குது. காஸ்மெட்டிக் இது நல்லபடியாக. குக்கிங் ஆயிலில் ஒரு நல்லபடியாக மாற்றம் இருக்குது. குக்கிங் பேஸ்டு ஆயிலில் நல்ல ஒரு ரேட்டு கூடும். அடுத்து முக்கியமாக கவனிங்க, பெயிண்ட், பார்க்கு, அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, டூரிசம், ஹோட்டல் இதெல்லாம் நல்ல க்ரோத் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நல்ல பார்த்துட்டு செக்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் டொபாக்கோ சம்மந்தப்பட்டது. அந்த ஆயிலில் பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்டது ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் ஆகும். அதாவது குக்கிங் ஆயில் உங்களுக்கு க்ரோத் இருக்கும். இன்னொரு சம்மந்தப்பட்ட கேஸ் மற்றும் ஆயில் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதில் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா மீடியா சம்மந்தப்பட்டது, ஐடி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பேங்கிங் செக்டார் கொஞ்சம் க்ரோத் இருக்குது. அப்புறம் ஆட்டோமொபைல் செக்டாரில் இதில் முக்கியமான ஆட்டோமொபைல் செக்டாரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணணும். இதில் ஆட்டோமொபைலில் 2 வீலர் சம்மந்தப்பட்ட சொல்லலாம், பைக்கு சம்மந்தப்பட்டது, மோட்டார்ஸ் இதில் வளர்ச்சி இருக்கும். 4 வீலர் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனம் தேவை இந்த ஆட்டோமொபைல் செக்டார் பற்றி. ஏன்னா நான் அது கடைசியாக சொல்கிறதுக்காக தான் அப்படி சொல்லலை. இதுதான் ஓவராலாக இப்போ நடக்க போகிற சினாரியோ. இதில் ஒரு சில அவங்க ஹாரோஸ்கோப் பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணலாம். அதனால் அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வேணுன்னா தனியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன், உங்களுக்கு எது சூட் ஆகும், எந்த மாதிரி சூட் ஆகும் கூட சொல்லிடலாம். ஓகே, உங்களுக்கு புரிதல் ஏற்படணும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.